பாக்யா இனியாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இனியா ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டாங்கன்னு சாதிக்கிறாங்க. இனிமேட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு பாக்யாவுக்கு வாக்குறுதி கொடுக்கறாங்க. பாட்டி கிட்டையும் தாத்தா கிட்டையும் மன்னிப்பு கேக்குறாங்க இனியா. இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்றாங்க. கோபி ராதிகா வீட்டுல போய் சாரி கேக்குறாங்க. ராதிகா இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு கோபிய திட்டுறாங்க. சாரியை ஏத்துக்கல. கோபி அங்க இருந்து பாக்யா வீட்டுக்கு வர்றாங்க. பாக்யாவை திட்டுறாங்க. நீ ஒரு நல்ல அம்மாவே கிடையாதுன்னு சொல்றாங்க. பேக்கரியில போய் கதையா பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ராமமூர்த்தி வெளியே போடான்னு சொல்றாங்க. நான் என் பொண்ணை பத்தி தான் பேச வந்தேன்னு கோபி சொல்றாரு. ஈஸ்வரி உங்க வீட்டுல போய் பேசு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீங்க பாக்யாவுக்கு சப்போர்ட்டா பேசாதீங்கன்னு சொல்றாங்க கோபி. அப்ப பாக்யா சொல்றாங்க, நீங்க பொறுப்புள்ள அப்பாவா இருந்தா பசங்க எங்க போறாங்கன்னு பார்க்க வேண்டியதானே, எனக்கு இருக்க ரைட்ஸ் மாதிரி உங்களுக்கும் இருக்குல்லன்னு கேக்குறாங்க. அதுக்கு கோபி சொல்றாரு, நீ தான் பாத்துக்கிற பொண்ண, அதனால நீ தான் பொறுப்பா பாத்துக்கணும். உன் மேல தப்புன்னு சொன்ன உடனே என் மேல திருப்பி விடாதுன்னு சொல்றாங்க. பெரிய பிரச்சனையே நடக்குது. அப்ப கோபி சொல்றாரு, இனியாவை நான் கூட்டிட்டு போறேன்னு. எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க கோபிய.